புகழ்ச்சி, பெயர் பெறுதல், இது ஒரு ஆசீர்வாதம். இந்த நாள்ல இருந்து இயேசுவின் நாமத்துல இந்த இடத்துல இருக்கிற பார்க்கிற எல்லாருடைய வாழ்க்கையில ஐ ஆக்டிவேட் ஃபெமிலியர். நான் சொல்றேன், நீங்க பிரபலியம் அடைய போகிறீங்க, நீங்க ஃபேமஸ் ஆக போறீங்க, உங்க பிராண்ட் பெரிய அளவுல இன்று உருவாக போகிறது. ஐ வில் மேக் யுவர் நேம் கிரேட். நான் உன் பேரை பெருசாக்க போறேன். நல்ல பெயருங்கிறது பெரிய செல்வத்தை விட உயர்ந்ததா இருக்கு. வெளியில் உங்க கண்டுபிடிச்சிட்டேன் இந்த சீக்ரெட். என்ன சீக்ரெட்? பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில மரியாதை நீங்க பார்க்காம இருக்கலாம். நான் சொல்றேன், இன்னிலிருந்து முதல் மரியாதை ஸ்டார்ட் ஆகுது உங்க வாழ்க்கையில. ஊர்ல எங்கேயாவது அங்கங்க போறீங்க, உங்களை குறித்து தரக்குறையாக மக்கள் பேசும் பொழுது, உங்களை குறித்து மதிப்பீடு இல்லாத வார்த்தைகள் உபயோகப்படுத்தும் போது, நீங்க போனால் போகட்டும் அப்படின்னு நீங்க நடந்து வந்திருக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு, இந்த வார்த்தை இந்த இடத்த நான் குறிச்சு வச்சுக்கிறேன், நான் இதை விட மாட்டேன். உன்னை கேவலப்படுத்தின, உன்னை வெட்கப்படுத்தின, உன்னை குறைவா நினைச்ச அதே இடத்துல உன்னை பெருமையா நினைக்க வைக்காம நான் விட மாட்டேன். கடவுளுக்கு ஒரு ஆசை இருக்குதுங்க, உங்களை குறித்து யாராவது மதிப்பா பேசுறத கேட்கணுங்கிற ஆசை. உங்க பேரை பெருமைப்படுத்தாம கடவுள் அவர் பேருக்கு பெருமையை கொண்டு வரவே முடியாது. அவர் பெருமை உங்க பேர் பெருமைப்படுறதுல அடங்கியிருக்கு. ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். ஒரு பிள்ளைய பெற்ற போது ஏற்பட்ட ஒரு சந்தோஷம். ஆனா அந்த பிள்ளைய சான்றோர், அவன் ஒரு சாட்சி அப்படின்னு சொல்றாங்க பாருங்களேன், அப்போ ஒரு சந்தோஷம் வருது பாருங்க, அது பெரிய ஒரு சந்தோஷம். கடவுள் அப்படி சந்தோஷப்பட விரும்புகிறார். பேரை கேட்டாலே சும்மா அந்த மாதிரி உங்க பேரை வைக்க விரும்புறாருங்க. எப்படி ஒரு நிறுவனம் அதனுடைய அச்சை, அதனுடைய ப்ராடக்ட் நேம அந்த பொருள்ல பதிச்சிருக்கிறோ, அது மாதிரி தான் என் முகத்தை உன் முகத்துலடா பதிச்சிருக்கிறேன். நீ துக்கப்பட்டா நான் துக்கப்பட்ட மாதிரி, நீ வெக்கப்பட்டா நான் வெக்கப்பட்ட மாதிரி சொல்றாரு. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உன் மதிப்பு கெட்டு போகாது, உன் சந்ததியும் உன் பேரும் நிற்கும். கடவுளின் வாக்கு என்ன தெரியுமா? நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நான் சொல்றேன், நிறைய பேருக்கு கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம், நீங்கள் இல்லாத வேலையிலையும் உங்களுக்கு பெயர் இருக்கும். இதுவரைக்கும் அவகீர்த்தியை பார்த்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமே கீர்த்தியை நீங்க பார்க்க போறீங்க, புகழ்ச்சியை நீங்க பார்க்க போறீங்க. உன் பேர் கெட்டு போக நான் விட மாட்டேன், உன் வாழ்க்கை கெட்டு போக நான் விட மாட்டேன். உன்னை குறித்து பெருமையான காரியங்கள் பேசப்படும், அதை என் காதால நான் கேட்பேன், நான் அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பேன். ஏன்னா என் நாமத்தை உன் மேல நான் எழுதிட்டேன். உங்களுக்கு ஒரு பிரபலியத்தின் நாள் துவங்குகிறது, கனத்தின் நாள் துவங்குகிறது, மரியாதையின் நாள் துவங்குகிறது. இது வரைக்கும் மிதிக்கப்பட்டிருக்கலாம், இனிமே மதிக்கப்படுவீங்க. இன்னையில இருந்து நீங்க ஃபேமஸ். கடவுள் இவ்வளவு நாள் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து கொண்டிருந்தா, கடவுள் சொல்றாரு, இன்னையில இருந்து இன்னொரு சீசன் ஸ்டார்ட் ஆகுது. இனிமே கணம் உனக்கு உண்டாகும், இனி உனக்கு மரியாதை உண்டாகும். நிறைய சால்வை போற்றப்படுவீர்கள், ஏராளமாய் வரவேற்கப்படுவீர்கள், ரத்தன கமனங்கள் உங்களுக்கு விரிக்கப்படும். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. ஆமென். எஸ், அவருடைய முகம் சாயல் உங்க முகத்தில் தெரியும்படியே அவர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். நீங்க தான் அவருடைய அச்சி, நீங்க தான் அவருடைய அடையாளம். ஆமென். நம்மளை யாரோ எச்சின்ட்டாங்க, அவர் சொல்றாரு, நீ எச்சி இல்லப்பா, ஏன் அச்சிங்கிறாரு. ஆமென். ஆமா ஆமா, நீ தான் என்னுடைய அடையாளம். ஆமென். நான் தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். ஏன் அவர் கரெக்டான சாட்சியை கொண்டு வரக்கூடாதா? நமக்கே செல்லறோம், நம்ம சாட்சியா, நம்ம காட்சியெல்லாம் பார்த்தா சாட்சி மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சில நேரம் பார்த்துருக்கீங்களா, சாட்சிக்கு ஏதாவது கூட்டம் தான் சாட்சி பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும்.
அச்சோ இது சாட்சி சொல்லி எப்போ தீர்ப்பு வந்து என்ன ஆக போகுதுன்னே தெரியலையப்பா, நம்புகிற சாட்சி மாதிரியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். நமக்கு நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது சில நேரம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் கடவுளுங்கிறதுக்கு நான் சாட்சியா, என்ன பார்த்தா உங்களை ஒத்துக்கவே மாட்டானே, நீ இல்லைன்ட்டே போயிடுவாங்களே, வேறு யாராவது நல்ல சாட்சியாக இருந்தால் கூட்டுக்க வாங்க ஆண்டவரே அப்படின்னு நம்மளே வாபஸ் வாங்குகிற நிலைமையில தான் இருக்கிறோம். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, கிடையவே கிடையாது, உன்னை நல்லாக்கி தான் நீ என் ஆள், நான் தான் தேவன்கிறத உன் வாழ்க்கையை நல்லாக்குறது மூலம்தான் நான் அதை காட்ட போகிறேன் அப்படிங்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நானே சாட்சி. ஆமென். நீங்கள் சாட்சியா இப்படியாவது இருக்கு ட்ரை பண்ணுங்க அப்படி கடவுள் சொல்ல, நீங்கள் சாட்சின்ட்டார். நம்ம ஒரு சாட்சியாக இருக்கணும் பிரதர். சாட்சியா இருப்பீர்கள் அப்படிங்கிறது கமாண்ட் கிடையாது. சாட்சியா இருப்பீர்கள்ங்கிறது ப்ராமிஸ் அண்ட் பிளெஸிங்ஸ். ஆமென். அப்போஸ்தலர் 1:8 சொல்லியிருக்குது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, எல்லாம் சொல்லுங்க பலன் அடைந்து. ஆமென். யூ வில் ரிசீவ் த பவர். எல்லாம் சொல்லுங்க, யூ வில் ரிசீவ் த பவர். ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, எல்லாம் சொல்லுங்க நீங்கள் பலன் அடைந்து. ஆமென். அப்போ இந்த வாழ்க்கை உங்கள் பலத்தில் வாழ்கிற வாழ்க்கை இல்லை, இது ஆவியானுடைய பலத்தில் வாழ்கிற வாழ்க்கை. ஆமென். யூ வில் ரிசீவ் த பவர். அப்போ நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பாளையங்கோட்டையிலையும் நாகர்கோவிலையும் தூத்துக்குடியிலையும் கல்லிடைக்குறிச்சிலையும் பாம்பே பட்டணத்திலையும் துபாயிலையும் உலகமெங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென், அல்லேலூயா. என்ன சொல்றார் பாருங்க, எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். நீங்க தான் எனக்கு சாட்சின்ட்டார். எல்லாம் சொல்லுங்க, நான் தான் சாட்சி. பார்த்துக்கோ 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 பார்த்துக்கோ, நானும் ரவுடி தான், இல்லை நானும் சாட்சி. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நானே சாட்சி. நம்ம அவனை சேர்த்துக்க மாட்டாங்க பாருங்க, ரவுடி கும்பல் அப்படி நின்றுட்டே இருப்பான், இவனே ஏறி போயிடுவான் வண்டியில். அது மாதிரி தான் நம்ம நிறைய நேரம் சாட்சிகள் அப்படின்னா நம்ம யாரும் போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கடவுள் சொல்கிறார், நீ தான் சாட்சி. நான் கடவுளுங்கிறதுக்கு உன் குடும்பம் தான் சாட்சி. ஆமென். கண்டிப்பாக நான் சாட்சியாக வைப்பேன். ஆமென். கண்டிப்பாக சாட்சியாக வைப்பேன். ஆமென். சாட்சிகளாக இருப்பீர்கள்ங்கிறது நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு முயற்சி கிடையாது. நான் சாட்சி. ஆமென். சாட்சியாக இருப்பீர்கள், அது கடவுள் உங்கள் மேலே சொன்ன ஒரு ஆசீர்வாதம், கடவுள் உங்கள் மேலே சொன்ன ஒரு வாக்குத்தத்தம். நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். எங்கெல்லாம்? உள்ளூர், வெளியூர், வெளிநாடு, எல்லா இடத்துலையும் நீ யார்? சாட்சி. பரிசுத்த ஆவி உங்கள் மேலே வரும்பொழுது ஒரு குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கும், குளோபல் இம்பேக்ட் நடக்கும். நாட் லோக்கல் இம்பேக்ட், குளோபல் இம்பேக்ட். நிறைய பேர் குளோபல் இம்பேக்ட் பண்ண போகிறீங்க. You will impact globally. Amen. The Holy Spirit உங்க மேலே வரும்பொழுது உங்களுக்கு ஒரு குளோபல் இம்பேக்ட் நடக்குது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உலகளாவிய. ஆமென். உள்ளூர்லேயே நம்ம வண்டி ஓட மாட்டுக்கு, உள்ளூர்லேயே எடுபட மாட்டுக்கு. சில நேரம் பொண்ணு கேட்க போகும்போது சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த 2 பேர் கல்யாணம் முடிஞ்ச டைமில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன பேசுவாங்க? என்ன அங்கே கேட்டாங்க, இங்கே கேட்டாங்க, ஜப்பானில் கேட்டாங்க இல்லை. அப்போது அவர் வீட்டுக்கார் கேட்டிருக்காரு, எம்மா உள்ளூரில் எவனாவது கேட்டானா? அங்கே கேட்டான், இங்கே கேட்டான், இங்கேயே உள்ளூரில் எவனாவது கேட்டானா? இப்போ நிறைய நேரத்தில் நம்ம நிறைய பேர் உள்ளூரில் அது மாதிரி கொஞ்சம் கேட்குற மாதிரி தெரில, கதை பூரம் தெரிஞ்சு போச்சா, யாரும் பொண்ணு கேட்குற மாதிரி இல்லை, யாரும் மாப்பிள்ளை கேட்குற மாதிரி இல்லை. கல்யாணத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. நம்ம மதிப்பு, நம்ம இன்ஃப்ளூயன்ஸு இன்னும் வீட்டுக்குள்ளேயே பெருசாக வரல, அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் ஆவியானவர் இன்னைக்கு காலையில் உங்களுக்கு சொல்கிறாரு, உன்னுடைய தாக்கம் உலகளாவிய அளவில் இருக்க ஆரம்பிக்கும். யூ வில் இம்பேக்ட் குளோபலி. ஆமென். நீங்கள் சொல்லலாம், லோக்கல்லையே டங்குவார் அந்து போய் கிடக்கு, நான் எப்படிங்க இன்டர்நேஷ்னல் ஃபிகர் ஆக முடியும் அப்படின்ட்டு. உன்னை ஆக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமென். உன்னை இன்டர்நேஷ்னல் ஃபிகராக மாற்றாம நான் விடமாட்டேன். ஆமென்.
கர்த்தர் அப்படி செய்கிறாருங்க. சாதாரண மீன் பிடிக்கிற மக்கள் வாழ்க்கை அந்த அளவுக்கு தரமாக வாழாத பேதுரு, அவருடைய டிசைபிள்ஸ் எல்லாம் பாருங்கள், அந்த மாதிரி ஆட்களை தான் எடுக்கிறார். ஒருத்தன் 12 பேர் எடுக்கிறாருன்னா ஒருத்தன் போய் விரக்தியில் தற்கொலையே பண்ணிக்கிறான். ஜீசஸ் டீமில் பாருங்கள், ஒருத்தன் பார்த்தீங்கன்னா காட்டி கொடுத்துட்றான், ஒருத்தன் என்னன்னா மறுதளிச்சிடுறான், கும்பல்லாம் ஓடி போயிடுது, ஒன்றும் நிற்கிற மாதிரியே தெரியல. ஆனால் அந்த மாதிரி டீமை தான் கடவுள் தம்முடைய ஆவினால் நிரப்பி இன்னைக்கு வரைக்கும் நாம் இயேசுவை நம்பும்படியாக ஒரு பெரிய விதையாக அவங்க மாறிட்டு போயிருக்காங்கன்னா அவங்க பண்ண ஒரு வேலை தான் பாருங்களேன். அந்த எளிமையான மக்களை கொண்டு தான் தேவன் உலகளாவிய ஒரு இம்பேக்டை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிறது உங்களை பலப்படுத்தி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் சாட்சிகளாய் வைப்பதற்காக. ஆமென், அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நானே சாட்சி. ஆமென், ஐ ஆம் த விட்னஸ். எல்லாம் சொல்லுங்கள், ஐ ஆம் த விட்னஸ். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் அந்த சாட்சின்னா என்னென்னா ஒரு நம்பிக்கையை தூண்டுறது அல்லது ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துவது. கடவுள் இல்லைன்னு சொன்னவங்களாம் உங்களை பார்த்து கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் நம்ப போகிறாங்க. ஆமென், அப்படி நம்புவாங்க. ஆமென், சொல்லுவாங்க நிறைய பேர், ஆண்டவர் இருக்கான் குமார். ஹல்லேலூயா. நம்ம நீங்கள் நினைக்கலாம், என் சாட்சிலாம் இழந்து போயிடுச்சுங்க, என் சாட்சிலாம் கெட்டு போயிடுச்சு, என் வாழ்க்கையை பார்க்கும்போது கேள்வியாக தான் இருக்குது, அந்தளவுக்கு ஒரு மாதிரி தெரியலையே, எனக்கே டவுட்டாக இருக்குது, கடவுள் என் வாழ்க்கையில் இருக்காரா இல்லையாங்கிற மாதிரி உங்களுக்கே கேள்வி எழும்பியிருக்கலாம். அப்படி கேள்வி எழும்பி தானே இவங்களே போயிட்டாங்க ஏசு பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம். ஆனால் அவங்கள தான் மறுபடியும் கூப்பிட்டு, இது உன் பலத்தில் நடக்கிற காரியமே கிடையாது, என் ஆவியை உன் மேலே நான் வைப்பேன், என் வார்த்தையை உனக்குள்ள நான் வைக்கிறேன், நீ எதை முடியாதுன்னு நினச்சையோ அதையே உன்னை வச்சு முடிக்கிறேங்கிறார். நீங்கள் எதை முடியாதுன்னு நினச்சிங்களோ அதை உங்களை வச்சே அவர் முடிக்கிறார், உங்களை வச்சே முடிக்கிறார் இன்னைக்கு காலையில். ஆமென், மறுபடியும் சொல்கிறேன், ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் எதை முடியாதுன்னு நினச்சிங்களோ அதை உங்களை வச்சே அவர் முடிப்பார். ஆமென், நீங்கள் கடப்பில் தூக்கி போட்டீங்க, இன்னும் இந்த ஃபைல் அவ்வளோதான் அப்படின்ட்டு, ஆனால் அவர் மறுபடியும் அதை எடுக்கிறார், அப்படியே தூசி தட்டி வெளியே கொண்டு அதை ஜொலிக்க வைக்காமல் விட மாட்டார். ஆமென், பக்கத்தப்பா சொல்லுங்கள், நீங்கள் ஜொலிப்பீங்க. ஆமென், தட் இஸ் காட்ஸ் ஐடியா. அதுதான் அவருடைய மனது, அவருடைய உள்ளம், அவருடைய இருதயம் அதைத்தான் வாஞ்சிக்கிறது. தன்னுடைய ஜனங்கள் மூலம் தன் மகிமையை காட்டுவதில் கடவுள் எப்போவுமே தீவிரமாக இருக்கிறார். அதனால் உங்கள் பேர் கேட்டால் அவர் பேர் கெட்டுரும். நீங்கள் தாழ்வாக இருந்தால் அவருடைய நாமமும் தாழ்வாக தான் இருக்கும். நான் சொல்கிறேன், கடவுளுடைய மகிமையே வெளிப்படுத்த அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னா மகிமைப்படுத்தியே தீருவார். எல்லாம் சொல்லுங்கள், மகிமைப்படுத்தியே தீருவார். ஆமென். பாருங்கள், இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் Glory to be the living God, கடைசி சாப்டர் 66வது அதிகாரம் verse 22 பாருங்க. நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சொல்றாரு, உன் சந்ததி எப்படி இருக்கும், உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் புள்ள எப்படி வாழ போது நீ பார்க்க போற, உன் சந்ததி எப்படி வாழ போது நீ பார்க்க போற, உன் சந்ததி நிற்கும். பாருங்க, உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் அப்படின்னா என்ன, உன் பேர் கெட்டு போகாது. ஆமென். உன் மதிப்பு கெட்டு போகாது. ஆமென். உன் சந்ததியும் உன் பேரும் நிற்கும், பேர் விளங்குங்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பேர் விளங்க பண்ணுவார், பேரை காப்பாற்றுவாருங்க. அதுக்கு ஒரு அவகீர்த்தியை கொண்டு வர, அதை டேமேஜ் பண்ண எத்தனையோ காரியங்கள் அதுக்கு எதிராக போராடினாலும் கடவுளின் வாக்கு என்ன தெரியுமா, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன, அறியப்படாத உங்களை அறிகிற மாதிரி மாத்துறார்.
அது எப்படி வருது பாருங்க. ஆதியாகமம் 12 எப்படி வருது பாருங்க. ஆபிரகாம் ஆசீர்வாதங்கள்ல ஒன்று என்னன்னா புகழ்ச்சி, கீர்த்தி. 12:2 பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எப்படி வருது பாருங்க ஆங்கிலத்தில், and make your name great. Amen. Exalted. Amen. அதாவது உயர்த்தப்பட்ட விதத்தில், கனமான விதத்தில் உன் பேரே இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த இந்த பிராண்டிங் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க பாருங்க. இந்த மாடல் வேர்ல்ட், பிஸ்னஸ் வேர்ல்டு, இது எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த பிராண்ட், இந்த நேம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு அந்த நேம் தான் அந்த பொருள் விற்பது கூட காரணமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நாம் கூட பார்ப்போம், அந்த கம்பெனியா அப்படின்னா அது நல்லா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டாக சில கம்பெனிஸ்லாம் இருக்கும். அந்த கம்பெனி பொருளாக அப்போ நல்லாயிருக்கும். அந்த நேம், அந்த 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 பேருக்கு ஒரு பெரிய கனமும் அந்த பேருக்கு ஒரு இதுவும் வந்திருக்கிறதுனால அந்த பொருளை மக்கள் வந்து பெரிய விலை கொடுத்து கூட என்ன பண்ணிடுறாங்க, வாங்கிடுறாங்க. இப்போ விஐபி சூட்கேஸா, அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். கோத்ரேஜா, இப்படி ஒவ்வொரு பிராண்டாக வைக்கிறாங்க பாருங்களேன். இதுவா அப்போ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பிராண்டு. யூனிலிவரா, அப்போ அது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டை வந்து கிரியேட் பண்ணி அப்புறம் அந்த பொருள் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, விற்றுக்கிட்டே இருக்குது பாருங்களேன். இது வந்து கடவுளின் ஆசீர்வாதங்களில் ஒன்றுங்கிறத இன்னைக்கு காலையில் உங்களை கவனிக்கும்படி ஆண்டவர் திருப்புறாரு. கடவுள் சொல்கிறாரு, என் பெருமையே நீ தான். ஆமென். நீ அதனால் கீழே இருக்க மாட்ட, அதனால் நீ கெட்டு போக மாட்ட. நீங்கள் தான் பிராண்ட் அம்பாசிடர். யூ ஆர் த பிராண்ட் அம்பாசிடர்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். ஆமென். அப்படின்னா என்னன்னா, அவர் சொல்கிறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். உன் பேரை கிறுக்கி போட, உன் பேரை வந்து டவுன் பண்ண எத்தனையோ காரியம். மக்களுக்கு இருக்கிற பயம் என்ன தெரியுமா? என் மதிப்பை நான் இழந்துருவனோ, என் மரியாதையை நான் இழந்துருவனோ, எனக்கு அவமானம் வந்துடுமோங்கிற ஒரு பயம், கெட்ட பேர் ஆயிடுவோமோங்கிற ஒரு பயம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே கடவுள் நம்மளை எப்படி உண்டாக்கியிருக்கிறாருன்னா மதிப்பாக வாழும்படி தான் உருவாக்கியிருக்கிறார். அதனால தான் நமக்குள்ளே என்ன ஃபியர் வருது, நம்ம பேர் கெட்டு போயிடுவோமோ, நம்ம கெட்ட பேர் வந்துடுமோ, நமக்கு வந்து அப்படி ஒரு பயம் இருக்குது. ஒன்று, எப்படி பிரபலியம் அடைய முடியுமா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, பேர் கெட்டக்கூடாதுங்கிற பயமும் இருக்குது. இந்த வாக்குறுதியில் இது எல்லாமே வருது பாருங்கள். ஒன்று என்னென்னா, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமென். உன் பேரை சொன்னாலே பெரிய ஒரு மதிப்பு, மரியாதை அங்கே வரும் பாருங்களேன். ஆமென். இயேசுவின் பெயரை தேவன் இந்த பூமியில் அப்படி தான் மகிமைப்படுத்தினார். ஆமென். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினாராம். ஐ வில் மேக் யுவர் நேம் கிரேட். இன்னைக்கு காலையில் தட் இஸ் a promise of God. இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் சொல்ல, ஐ வில் மேக் யுவர் நேம் கிரேட். ஹல்லேலூயா. நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமென். உன் குடும்பத்துக்கு ஒரு மதிப்பு வர்ற மாதிரி நான் செய்ய போகிறேன். உன் பிள்ளைகளுக்கு ஒரு வேல்யூ வர்ற மாதிரி நான் பண்ண போகிறேன். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஐ வில் மேக் யுவர் நேம் கிரேட். எல்லா நாமங்களுக்கு மேலாக இயேசுவின் பெயரை அவர் உயர்த்தி காண்பித்தாராம். பாருங்க, பிலிப்பியர்களின் நிருபம் 2வது அதிகாரம் 4 வாசிக்கிறேன். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. ஆமென். அவர் சிலுவை எடுத்துட்டு போகும்போது, அவர் பாட அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது இவர் உயர்த்தப்படுவார்னு யாரும் நினைக்கல. நீங்கள் கஷ்டங்களுக்கு வழியா, கவலைகளுக்கு வழியா, துன்பங்களுக்கு வழியா போகும்போது உயர்வுக்கான எந்த அடையாளமும் அங்கே தெரியாது தான் இருக்குது. அது மாதிரி தான் இயேசுவுக்கும் அங்கே இருந்துருக்குது. ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுது,
தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் அல்லது இயேசுவின் பெயரில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாரோனுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான பெயரை, மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பேரை பெருமைப்படுத்துகிறவர். ஆமென். நான் சொல்றேன், நீ உங்க பேரை பெருமைப்படுத்தாம கடவுள் அவர் பேருக்கு பெருமையை கொண்டு வரவே முடியாது. அவர் பெருமை உங்க பேர் பெருமைப்படுறதுல அடங்கியிருக்கு. உங்க பேர் பெருமைப்படுறதுல தான் அவர் பேர் பெருமைப்படுறது அடங்கி இருக்குதுங்க. நீ காலையில இதை இணைச்சி யோசிங்க. இதை அப்படியே அட்டாச் பண்ணி இதனோட இதை தனிச்சு யோசிக்காம இணைச்சி பாருங்க. I will make your name great. Hallelujah. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று கடவுள் சொல்கிறது ஒன்று என்னென்னா, என் பேர் கெட்டுடுமோன்னு பயப்படாத. ஆமென். எனக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு, இல்லை அந்த கெட்ட பேரை நல்ல பேரை நான் மாற்றுவேன். ஆமென். அதை தான் சொல்கிறார், நீ வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலேயும் நான் உங்களுக்கு கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் உண்டாக்குவேன். எல்லாம் சொல்லுங்க, கீர்த்தியும் புகழ்ச்சியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கீர்த்தியும் புகழ்ச்சியும். சொல்லுங்க, நான் ஒரு தீர்க்கதரிசி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு தீர்க்கதரிசி. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லட்டும். நீங்க வெட்கப்பட்ட எல்லா இடத்திலேயும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும்படியாய் செய்வார். ஆமென். அதாங்க கடவுளுடைய வாக்கு. கடவுள் பாருங்க, இப்படி ஒரு ப்ராமிஸ் பண்றாரா? கடவுள் இந்த பேரை பெருமைப்படுத்துவேன்னு வேதாகம் முழுவதும் இங்கே வாசிங்கன்னா அவ்வளவு ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கு. நான் உன் பேரை நமக்கு என்னங்க, பேரும் வேண்டாம் புகழும் வேண்டாம், இப்படியே வாழ்ந்துட்டாங்க கிறிஸ்தவங்க. கடவுள் சொல்றாரு, இல்லப்பா அது நான் தர்ற ஆசீர்வாதத்தில் ஒன்று. பேரை கேட்டாலே சும்மா அந்த மாதிரி உங்க பேரை வைக்க விரும்புறாருங்க. அந்த மாதிரி உங்க பேரை அவர் வைக்க விரும்புகிறார். ஆமென். இயேசுவின் பெயரை பெருமைப்படுத்தின தேவன் இன்றைக்கு அவர் சொல்றாரு, இயேசுவின் பேர் இப்போ எங்கே இருக்குன்னு நினச்சிட்டோம். நம்ம எல்லாம் நினச்சிட்டோம் இயேசுவின் பேர் எங்கேயோ இருக்குது தனியான்ட்டு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அவர் நாமம் எங்கெங்க தரிக்கப்பட்டிருக்குது, அவர் பேர் எங்க பொறிக்கப்பட்டிருக்கிறது? உங்க மேலதான் அவர் பிராண்ட் முத்திரை போட்டிருக்கிறாரு. உங்க மேலதான் அவர் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. ஒரு கம்பெனியினுடைய சீல், ஒரு கம்பெனியினுடைய முத்திரை அதில் போடப்படும் பொழுது அந்த கம்பெனி பாருங்க, அதில் ஒரு சின்ன டேமேஜ் ஆனால் கூட, சாம்சங்கா ஆப்பிளா, சின்ன ஒரு ஆப்பிள் என்னங்க லேசாக தானே கடிக்கணும், பாதி ஆப்பிள் கடிச்ச மாதிரி தெரியுதுன்னா அப்போ ரிட்டர்ன் வாங்கிடுவாங்க. வாங்கி சில நேரத்தில் சில கம்பெனி இந்த ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அப்படியே திருப்பி கொடுத்து பூசு வாங்கிக்குவாங்க. ஏன் தெரியுமா? அவனுக்கு ப்ராடக்டை விட நேம் ரொம்ப முக்கியம், பேர் ரொம்ப முக்கியம். இப்போ கடவுள் சொல்றாரு, என் பேர் எங்கேயோ இல்லை, என் பேரை ஓ மேல தான் எழுதியிருக்கிறேன். என் பேரை ஓ மேல தான் எழுதியிருக்கிறேன். அவருடைய நாமம் உங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள். எப்படி உன் முகம் வெக்கப்பட்டு போகும், எப்படி உன் வாழ்க்கை கெட்டு போகும், எப்படி உன் வாழ்க்கை நம்பிக்கை இல்லாம போகும், போக விட மாட்டேன். ஏன்னா என் பேரு உன் பேரோட, என் பேரு உன் நெற்றியில எழுதப்பட்டிருக்கு. அதனாலதான் எப்படி அழைக்கிறார் தெரியுமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அப்படின்னா என்ன? என் பேரை உன் மேல எழுதியிருக்கிறேன். எப்படி ஒரு நிறுவனம் அதனுடைய அச்சை, அதனுடைய ப்ராடக்ட் நேமை அந்த பொருளில் பதிச்சிருக்கிறோ, அது மாதிரி தான் என் முகத்தை உன் முகத்துலலாடா பதிச்சிருக்கிறேன். நீ துக்கப்பட்டா நான் துக்கப்பட்ட மாதிரி, நீ வெக்கப்பட்டா நான் வெக்கப்பட்ட மாதிரி சொல்றாரு. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு காலையில் நான் சொல்றேன், இந்த வார்த்தை உங்களை நோக்கி தான் வருகிறது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ வெட்கம் அடைவதில்லை, நீ ஞானம் அடைவதில்லை, நீ நாணமாட்டாய், வெட்கம் அடைய மாட்டாய். யாக்கோபே, இனி உன் முகம் செத்து போவதில்லை. That is a promise of God. ஒரு நிறுவனம் தன் பேரை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு பண்ணுது பாருங்களேன்.
கடவுள் சொல்கிறாரு, நான் என் பேர், என் பிள்ளை, என் குமாரனுடைய பேரை உன் மேலே நான் எழுதி வச்சுருக்கேன். அவரை நான் ஏற்கனவே மகிமைப்படுத்திட்டேன். இப்போ அவர் பேர் உன் மேலே இருக்குது. சில நேரம் உங்களுக்கே தெரியலாம், தெரியாதனமாக நம்ம மேலே போட்டார் அப்படின்ட்டு. இப்போ காப்பாற்றான் நான் சொல்லட்டுமா? மேலே எழுதிட்டாரு, இனிமே காப்பாற்றி தான் ஆகணும், விடவே முடியாது, இனிமே தூக்கி தான் ஆகணும். அந்த பேரை உங்களை தூக்குன்னு சொல்கிறேன். அந்த நாமமே உங்களை மேலே கொண்டு வரும்னு நான் சொல்கிறேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அப்படிதான் உங்களை அழைக்கிறார். நீங்க என் மக்கள், என் ஜனங்கள், என் பேரை நான் உங்க மேல எழுதி வச்சிருக்கிறேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். இன்றைக்கு இயேசுவின் நாமம் உங்க மேல தரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமம் உங்க மேல சீல் பண்ணப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது எப்படி பாருங்களேன், துவங்கிறதே எப்படி துவங்கிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாரு. ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க தான் ஆரம்பிச்சது? அந்த நாமத்தின் மேல வைத்த விசுவாசம். அந்த நாமத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், அந்த பேர் மேல நம்பிக்கை வச்சிங்க. நான் சொல்றேன், அந்த பேரு உங்களை காப்பாத்தாம விடாது. அந்த பேரு உங்க பேரை காப்பாத்தாம விடாது. அந்த பேர் உங்களை பெருமைப்படுத்தி ஏத்தி. I will make your name great. I will make your name great. நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் சந்ததியும் உன் நாமமும் என்றும் ஒளிந்து போவதில்லை. சங்கீதம் 112 படிக்கிறோம், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அப்படின்னா என்னன்னா, அவன் போனதுக்கு அப்புறமும் அவன் பேர் இருக்கும். நான் சொல்றேன், நிறைய பேருக்கு கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம், நீங்கள் இல்லாத வேலையிலையும் உங்களுக்கு பேர் இருக்கும், போன பிறகு கூட இருக்குங்க. அது ஒரு பிளெஸிங்ஸுங்க. துன்மார்க்கனோ மறக்கப்பட்டு போகிறான், அவன் இருந்த இடம் தெரியாம போயிடுது. ஆனா கடவுள் சொல்றாரு, தலைமுறை தலைமுறையா உன் பேர் இருக்கும். இது ஒரு பிளெஸிங்ஸுங்க. இது கடவுள் தர ஒரு ஆசீர்வாதம். 112:6 பாருங்க, அவன் என்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். ஆமென். ஆங்கிலத்தில் எப்படி வருது? The righteous will be remembered forever. ஆமென். The righteous will be remembered forever. நீதிமான் எப்பவுமே நினைவு கூறப்படுவான். அவனை மக்கள் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் பாருங்களேன், அவர் இன்றும் மக்கள் மனதில் வாழ்கிறார் அப்படிங்கிறாங்க. சில பேரை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்களா? சிலர் நினைவில் இருக்கிறாங்க, கஷ்டகாலம் அப்படிங்கிற மாதிரி நினைவில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் சிலர் அந்த பேரை சொல்லும்போதே அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல உணர்வு வர்ற மாதிரி கடவுள் சொல்கிறாரு. அப்படி தான் இருக்கும் உன் பேர், உன் பிள்ளைகள் பேர், உன் வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு செயலை பரிசுத்த ஆவியானவர் காலில் செய்கிறார். அதில் குறிப்பாக ஒரு காரியம், உங்கள் பேரை அவர் பெருமைப்படுத்த போகிறார். ஆமென். ஒரு பெரிய பெருமை உங்களுக்கு வர காத்திருக்கிறது. ஆமென். இது வரைக்கும் அவகீர்த்தியை பார்த்த உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே கீர்த்தியை நீங்கள் பார்க்க போகிறீங்க, புகழ்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென். உங்களுடைய மதிப்பை கடவுள் பெருசா காட்டுகிற நேரமா இது இருக்கிறது. ஆமென். I will make your name great. நான் தான் சொல்றேன், ஐஸ்வர்யம் மட்டும் அவற்றிலிருந்து வர்றதில்லை, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ரிச்னஸ் அண்ட் ஹானர், நாட் ஜஸ்ட் ரிச்னஸ். சில பேருக்கு பாருங்க, பணம்லாம் இருக்கும், வீடுலாம் இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும், ஆனால் யாரும் அவங்கள வேல்யூ பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. வெறும் பணம் மட்டும்தான் இருக்கும். கடவுள் சொல்றாரு, நான் வெறும் பணத்தை மட்டும் கொடுக்கறது இல்லை, கனத்தையும் கொடுக்குறேன், கனத்தையும் கொடுக்குறேன். நான் உனக்கு மரியாதையும் சேர்த்தே தர்றேன். ஆமென். மரியாதை என்பது கடவுள் தரும் ஆசீர்வாதம். ஆமென். அதனால தான் யாராவது பாராட்டினா கொலையக்கூடாது. ஆமென், தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும். நிறைய நம்ம ஆட்கள்கிட்ட பாருங்கள், அதை ரிசீவ் பண்ணவே மாட்டாங்க, என்ன போய் அப்படிமா. நான் சிலருக்கு தேங்க்யூன்னு சொல்லுவேன், உடனே அவங்க எனக்கு எதுங்க நன்றி சொல்லிக்கிட்டு, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், அது நான் தனியாக ரூமில் சொல்லிக்கிறேங்க. எல்லாம் இந்த படத்தில் வர ஹீரோ மாதிரி, நான் என் கடமையை தானே செஞ்சேன். அப்படி இல்லை பாருங்க. கடவுளுக்கு நன்றி சொல்றது மட்டும் இல்லை, மனுஷங்களுக்கு என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும். நிறைய பேருக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க, நன்றி ரிசீவ் பண்ணுறீங்களான்னு பாருங்கள்.
பரவாயில்ல, கடவுள் அந்த அப்பமா சொல்லுங்க, கடவுள் தேங்க்யூங்க, கடவுள் அந்த பலத்தை எனக்கு கொடுத்துருக்காரு, நாளைக்கு உங்களை கொண்டு கூட செய்வார். அப்படி சொல்லுங்களேன் நீங்கள். அப்படியே சொல்லாதீங்க. ஆமாம், இனிமே வேண்டாங்கிறதே வரக்கூடாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள். புகழ்ச்சி, கனம், பெயர் பெறுதல், இது ஒரு ஆசீர்வாதம். இந்த நாள்ல இருந்து இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்துல இருக்கிற பார்க்குற எல்லாருடைய வாழ்க்கையில ஐ ஆக்டிவேட் ஃபெமிலியர், ஃபெமிலியர், ஃபேமஸ். ஆமென், ஹalleluya. நான் சொல்றேன், நீங்க பிரபலியம் அடைய போகிறீர்கள், நீங்க ஃபேமஸ் ஆக போறீங்க. உங்க பிராண்ட் பெரிய அளவில் இன்று உருவாக போகிறது. I will make your name great. நான் உன் பேரை பெருசாக்க போறேன். ஆமென், ஹalleluya. செல்வம் வந்து ரொம்ப முக்கியமானது தான். ஆனா செல்வத்தை விட முக்கியமானது ஒன்று இருக்குதுன்னா பெயர். எல்லாம் சொல்லுங்க, பிராண்ட். காமிக்கிறோம் பாருங்க உங்களுக்கு. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம். கடவுள் நமக்கு எவ்வளோ பெரிய மேட்டர்லாம் செய்கிறேன்னு சில நேரத்தில் இதெல்லாம் நம்ம கவனிச்சோன்னா வேற மாதிரி ஒரு வாழ்க்கை தரத்தில் வாழ ஆரம்பிப்போம். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்பட தக்கது. என்ன பேசுகிறாரு உங்களுக்கு புரியுதா? ஆங்கிலத்தில் எப்படி வருது? and the favor is better than silver and gold. ஆமென், ஹalleluya. அதாவது இந்த பிகினிங்ல வருது, a good name, honorable behavior, godly wisdom, moral courage and personal integrity is more describable than great richness. அதாவது நல்ல பெயருங்கிறது பெரிய செல்வத்தை விட உயர்ந்ததா இருக்கிறது. ஆமென். இதை எங்கேயும் வெளியில் உள்ளவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம ஆட்கள் இன்னும் கண்டுபிடிக்கல. வெளியில் உள்ளவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த சீக்ரெட்டை. என்ன சீக்ரெட்டு? பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். ஹலோ, இருக்கீங்களா? பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இந்த பிராண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது. நேமை வந்து கிரியேட் பண்ணால் மீதி எல்லாமே அங்கே வருது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அதனால தான் அவங்க அதை வேல்யூ பண்ணுறாங்க. நமக்கு ஏன் நிறைய காரியங்கள் வரலன்னா நம்ம அதை வேல்யூ பண்ணவே இல்லை. நாம் அது என்னத்தையோ போட்டோம் அப்படின்னு நினச்சிடும். அப்போ இங்கே என்ன முக்கியம்னா ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்பட தக்கது. அப்போ கடவுள் வந்து வெறும் ஐஸ்வர்யத்தை மட்டும் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. என்னத்தை கொடுக்குறாரு? பெயர். எல்லாம் சொல்லுங்க, பெயர், புகழ்ச்சி, மரியாதை. ஆமென். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மரியாதை நீங்கள் பார்க்காம இருக்கலாம். நான் சொல்கிறேன், இன்னிலிருந்து முதல் மரியாதை ஸ்டார்ட் ஆகுது உங்கள் வாழ்க்கையில். ஆமென். நீங்கள் புகழப்படணும்னு உங்கள் தகப்பன் விரும்புகிறார். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? கடவுளுக்கு ஒரு ஆசை, உங்களை புகழ்ச்சியாக பேசுகிறத கேட்கணும்னு ஆசைப்படுறார். உங்களுக்கு புரியுதான்னு தெரில, அந்த ஹார்ட் உங்களுக்கு புரியுதான்னு தெரில. ஆமென். ஒரு நாள் ஆண்டவர் வந்து இதை எனக்கு புரிய வச்சார். நான் வந்து இந்த படிப்புலாம் வேண்டாம், நமக்கு வந்து இந்த படிப்புலாம் வந்து செட் ஆகாது, நம்ம என்ன பெரிய படிப்பை அதெல்லாம் நமக்கு வராதுன்னு சொல்லிட்டு எஜுகேஷன் படிக்கிறது இதெல்லாம் வந்துட்டு விட்டு ஓடி போன ஒரு ஆள் நான். அப்போ ஒரு வசன பகுதி என் வாழ்க்கையை மாற்றி போட்டுச்சு. அதை தான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நீதிமொழிகள் புத்தகம் தானே வச்சுருக்கீங்க, பாருங்கள். 23:15 பாருங்கள். என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள் இருதயங்கள் மகிழும். கடவுள் என்ன சொல்றாருன்னா, இது வாசித்த போது தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் உண்டாச்சு. நம்ம முட்டாளாக இருந்து நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கிறத, நம்மளை குறித்து நல்ல காரியங்கள் பேசப்படும் போது கடவுள் அதை பார்த்து சந்தோஷப்படுறார். ஆமென். வேதத்தில் நீதிமொழிகளில் நிறைய இடத்துல படிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஞானமுள்ள ஒரு மகன் தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் சந்தோஷத்தை என்ன பண்ணுறான்?
கொண்டு வர்றான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இதில் என்னென்னா பாருங்கள், 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருக்காது. சாலமோனின் நீதிமொழிகள், ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான். அவர் ரொம்ப ஞானமாக இருக்கிறாரா இல்லையா அப்படி தெரிஞ்சுக்குதுன்னா, ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான். நல்லா கவனிங்க, நான் என்ன சொல்றேன்னா, காட் இஸ் அ ஃபாதர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் ஒரு தகப்பனாக இருக்கிறார். அதாவது உங்களை குறித்து பெருமையான காரியங்கள் பேசப்படணும்னு அவர் ஆசைப்படுறார். பக்கத்தப்பா சொல்லுங்க, பேசப்படணும்னு ஆசைப்படுறார். ஆமென். கடவுளுக்கு ஒரு ஆசை இருக்குதுங்க, உங்களை குறித்து யாராவது மதிப்பா பேசுறத கேட்கணுங்கிற ஆசை. எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியல. யாராவது ஒரு மாதிரி பேசினா அவருக்கு விருன்னு ஏறுது. கடவுளுக்கு இப்படி ஒரு உணர்வு இருக்குங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம். ஆபிரகாமை பத்தி ஏதாவது பேசினா அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். நீங்க ஸ்கூல்ல இந்த டீச்சர்ஸ்லாம் வந்து பிள்ளைங்களை குறித்து சொல்லும்போது சில நேரம் பேரண்ட்ஸ் மூஞ்ச நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க நல்லதுக்கு சொல்லலாம், இப்படி சொன்னால் தான் மாற்றுவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து சொல்லும்போது அந்த பேரண்ட்ஸை நீங்கள் பாருங்களேன், உங்கள் பிள்ளை சரியில்லை, உங்ககிட்ட ஒருத்தர் வந்து உங்கள் பிள்ளை சரியில்லைன்னு சொல்கிறத கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? அந்த உணர்வு எப்படி இருக்கும்? சரியில்லையா, என்ன மாதிரியே தான் இருக்கான் அவனும் நினச்சேன். அப்படி சந்தோஷப்படுவீங்களா நீங்கள்? ஏண்டா நீனாவது ஒழுங்காக இருக்கக்கூடாதா, அப்பா மாதிரியே ஏன் இருக்க அப்படின்னு நினைப்பீங்களா நீங்கள்? உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது? நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு அந்த ஃபீலிங் இருக்குங்க. இப்போ ஊரில் எங்கேயாவது அங்கங்கே போகிறீங்க, உங்களை குறித்து தரக்குறையாக மக்கள் பேசும் பொழுது, உங்களை குறித்து மதிப்பீடு இல்லாத வார்த்தைகள் உபயோகப்படுத்தும் போது, நீங்கள் வந்து போனால் போகட்டும் அப்படின்னு நீங்கள் நடந்து வந்திருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, இந்த வார்த்தை இந்த இடத்த நான் குறித்து வச்சுக்கிறேன், நான் இதை விட மாட்டேன் தம்பி, இட்ஸ் a சீரியஸ் மேட்டர். நான் இதை லேசா விடுறதா இல்லை, உன்னை கேவலப்படுத்தின, உன்னை வெட்கப்படுத்தின, உன்னை குறைவா நினைச்ச அதே இடத்துல உன்னை பெருமையா நினைக்க வைக்காம நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன். கடவுளுக்கு அப்படி ஒரு உள்ள இருக்குங்க. ஒரு தன் மகனை குறித்து, தன் பிள்ளைகளை குறித்து நல்ல காரியங்கள் பேசப்படும் பொழுது அதை கேட்கும்போது பெற்றோருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதான் ஞானமுள்ள மகன் தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணுறான். அதனால தான் சொல்கிறாங்க பாருங்களேன், ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். அப்படின்னா என்ன? ஒரு பிள்ளைய பெற்ற போது ஏற்பட்ட ஒரு சந்தோஷம், அது ஒரு சந்தோஷம்தான். ஆனால் அந்த பிள்ளைய சான்றோர், அவன் ஒரு சாட்சி அப்படின்னு சொல்றாங்க பாருங்களேன், அப்போ ஒரு சந்தோஷம் வருது பாருங்க, அது பெரிய ஒரு சந்தோஷம். ஆமென். கடவுள் அப்படி சந்தோஷப்பட விரும்புகிறார் உங்க வாழ்க்கையை குறித்து. ஆமென். இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார் பாருங்க, இயேசு போதிச்சுட்டே இருக்கிறார். போதிச்சுட்டே இருக்கும்போது ஒரு அம்மா சடார்னு எந்திச்சிட்டு, முடிஞ்ச உடனே தான் ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம். சில நேரம் அது சொல்லவே மாட்டோம், நம்ம கிளம்பிடுவோம், அதுக்கெலாம் நேரமே இல்லை அப்படின்ட்டு. ஒரு பிரசங்கத்தை பற்றியோ இல்லை கேட்டதை பற்றியோ ஒரு நல்ல விஷயம் எதாவது சொல்லணும். ஃபீட்பேக் சொல்கிற பழக்கமே பொதுவாக கிடையாது மக்களுக்கு. ஏதாவது நல்ல விஷயமா இருந்தால் அதை சொல்கிறது அவசியம். ஆனால் அந்த அம்மாவுக்கு இயேசு பேசிக்கிட்டே இருக்கிறாரு, இந்த அம்மாவால் இயேசு முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறாங்கன்னு காத்திருக்கவே முடியல. இது எந்திரிச்சிட்டு இடையில எதுக்கு எந்திரிச்சுன்னே தெரியலையே அப்படின்னு பார்த்தா அது சொல்லுது, உம்மை பெற்ற வயிறும் நீர் பாலுண்ட மார்பும் பாக்கியம் உள்ளது அப்படின்ட்டு. ஆமென். எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க பரமபிதாவுக்கு இதை கேட்கும்போது? இல்லை பூலோக தாயா இருந்த மரியாளுக்கு இதை கேட்கும்போது எப்படி இருந்திருக்கும்? தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். ஆமென். அப்படியே ஒரு மகிழ்ச்சி பாருங்களேன். நான் சொல்கிறேன், பயப்படாதீங்க, கடவுள் வந்து இன்னைக்கு உங்களை அப்படி தான் பார்த்துட்ருக்கிறாரு, அவருடைய பிள்ளையாக தான் பார்த்துட்ருக்கிறாரு. சொல்கிறாரு,
உன் பேர் கெட்டு போக நான் விட மாட்டேன், உன் வாழ்க்கை கெட்டு போக நான் விட மாட்டேன். உன்னை குறித்து பெருமையான காரியங்கள் பேசப்படும், அதை என் காதால் நான் கேட்பேன், நான் அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பேன். ஏன்னா என் நாமத்தை உன் மேலே நான் எழுதிட்டேன். ஆமென். அந்த நாமம் உன்னை பாதுகாக்கும், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும். ஆமென். The name of the Lord is strong tower. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். அது ஒரு கோட்டை சுவர் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள தான் நீங்க இருக்கீங்க. ஆமென். அதுக்குள்ள தான் நீங்க இருக்கிறீங்க. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். ஆமென். நீங்க சுகமா இருப்பீங்க. ஆமென். அப்போ செல்வத்தை விட ரொம்ப உயர்ந்தது எது? நற்கீர்த்தி. எல்லாம் சொல்லுங்க குட் நேம். சொல்லுங்க குட் நேம். கேரக்டர்ஸ். இது எத்தனை கேரட்டு? 24 கேரட்டா அப்படிங்கிறத விட முக்கியமானது ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் கேரக்டர். கேரக்டரை பார்த்து மாப்பிள்ளை பொண்ணு தெரிந்துக்காம கேரட்டை பார்த்து தெரிந்து கொண்டதுனால விலைகள் தான் இங்கே இறக்கப்பட்ட பிரச்சனைகள். ஹலோ, எல்லாம் சொல்லுங்க கேரட்டை பார்க்காதீங்க, கேரக்டரை பாருங்க. அதுதான் மதிப்பானதுன்னு பைபிள்லே போட்டிருக்கு. ஆமென். ஆனால் அனுபவங்களில் பார்க்கும்போது பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. பணம் பந்தியிலே குணம் குப்பையில் அப்படிங்கிற மாதிரி தான் அனுபவங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் அதை நம்பாதீங்க, கடவுள் சொன்னதை நம்புங்க. ஆமென். கேரக்டர் இஸ் இம்பார்ட்டன்ட், குட் நேம் இஸ் இம்பார்ட்டன்ட். கடவுள் சொல்கிறாரு அதுதான் தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, அதுதான் ரொம்ப சிறந்ததாக இருக்கிறது. அப்போ கடவுள் இவ்வளோ நாள் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து கொண்டிருந்தார். கடவுள் சொல்கிறாரு இன்னையிலிருந்து இன்னொரு சீசன் ஸ்டார்ட் ஆகுது. இனிமே கணம் உனக்கு உண்டாகும், இனி உனக்கு மரியாதை உண்டாகும். ஆமென். நிறைய சால்வை போற்றப்படுவீர்கள், ஏராளமாய் வரவேற்கப்படுவீர்கள், ரத்தன கம்பளங்கள் உங்களுக்கு விரிக்கப்படும். அல்லேலூயா. ஓ, கீர்த்தியும் புகழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும்படியாக ஒரு செயலை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதே 10வது அதிகாரம் நீதிமொழிகள் 10:7 வசனம் பாருங்க. நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். எல்லாம் சொல்லுங்க, நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். ஆமென். இப்போ இது ஒரு ஆசீர்வாதம். கிறிஸ்துக்குள் நீதியாக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அவர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம் சொல்கிறாரு, உன் பேர் புகழ் பெற்று விளங்கும். துன்மார்க்கருடைய பேரோ அழிந்து போகும். அப்போ பேர் அழிஞ்சு போகிறது ஒரு ஆசீர்வாதமான காரியம் அல்ல, அதே நேரத்தில் பேர் நிற்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்போ கடவுள் சொல்கிறாரு உன் பேர் அழிஞ்சு போகாது, உன் சந்ததியினுடைய பேர் அழிஞ்சு போகாது. ஒரு சந்ததி உருவாக்குறதே என்ன? பேர் சொல்ல பிள்ளை. அப்படி தான் சொல்கிறோம். அதை தான் கடவுள் ஏசாயால வாஸ்து காமிச்சேன். இந்த வானமும் பூமியும் எனக்கு முன்னாடி எப்படி நிற்குதோ அது மாதிரி உன் சந்ததியும் உன் நாமமும் நிற்கும் என்று சொல்லுகிறார். ஆமென். உன் பிள்ளைகள் பேரும் உன் பேரும் அற்று போக நான் விட மாட்டேன், உன் பேரை நான் காப்பாற்றுவேன்னு சொல்கிறார். ஆமென். அதுதான் இங்கே வாசிக்கிறோம். நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். சும்மா பேர் வச்சிருக்கிறது இல்லைங்க, உங்கள் பேருக்கு புகழ் வருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வார்த்தை எல்லாம் சொல்லுங்க, கணம், மரியாதை, புகழ்ச்சி, கீர்த்தி, பிரபல்யம். ஆமென். இன்னையிலேருந்து நீங்கள் ஃபேமஸுங்க, ஃபேமஸ். ஆமென். நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பிரபல்யத்தின் நாள் துவங்குகிறது, கணத்தின் நாள் துவங்குகிறது, மரியாதையின் நாள் துவங்குகிறது. நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். இதுவரைக்கும் மிதிக்கப்பட்டிருக்கலாம், இனிமே மதிக்கப்படுவீங்க. தொடச்சு போடுகிற சில துணியை போல உங்களை எண்ணி இருக்கலாம், இனிமே அப்படி எண்ணப்பட முடியாது. இனி உங்களுக்கு கனத்தை கொடுத்தே ஆகணும், இனி மரியாதையை கொடுத்தே ஆகணும். வேதாகமத்தில் இப்போ இந்த தலைப்பில் அப்படியே நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா கடவுள் பல இடத்துல தன் மக்களுக்கு கனமும் மரியாதையும் வர்றதுக்கு ஒரு வேலை செஞ்சுருக்கிறார். ஆமென். கனமும் மரியாதையும் தன் பிள்ளைகளுக்கு வரணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒர்க் பண்ணியிருக்கிறார். அதனால தான் சொல்கிறார், அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதானே வெளியரங்கமாய் பலன் அருளுவார். ஆமே. உங்கள் ஜெபந்தான் சீக்ரெட்டு, ஆனால் பதில் பப்ளிக்காக இருக்கும், எல்லாம் பப்ளிக்காக இருக்கும்.
எல்லாம் வெளிப்படையா இருக்கும். ஆமென். அப்புறம் தான் இந்த வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது நான் வீட்டில் தனியாக அவர்கிட்ட உட்காந்தோம்ல அதான் அப்படிம்பீங்க. ஆமென். ஆனால் இப்போ பப்ளிக்காக ப்ரேயர் இருக்குது, பதில் தான் தெரியவே மாட்டேங்குது. அதெல்லாம் ராப்பாப்பா எல்லாருக்கும் தெரியுது, இந்த அம்மாவுக்கு ராப்பாப்பாலாம் நல்லா வருதுன்ட்டு. ஆனால் பதில் தான் வெளியில் தெரிய மாட்டேங்குது. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, உன் ஜெபம் சீக்ரெட்டு, கடவுளோடு வச்சிருக்கிற உறவு சீக்ரெட்டு, ஆனால் பலனை நான் சீக்ரெட்டாக கொடுக்க மாட்டேன். ஊருக்கே தெரிகிற மாதிரி, அநேக கண்களுக்கு தெரிகிற மாதிரி நான் உன் காரியத்தை பண்ணுவேன். ஆமென். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஒன்றே ஒன்று மட்டும் காமிக்கிறேன். ஒரே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ஒரு டைமில் ஜோஷுவா வந்து பாருங்களேன், பேர் வந்துடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் பேச்சுக்கு மரியாதை வந்துடும். எல்லாம் சொல்லுங்கள், பேர் வரும்பொழுது பேச்சுக்கு மரியாதை வருது. அதனால தான் ஒருத்தர் சொன்னார், நான் என்னெல்லாமோ எழுதி போடுறேன், யாருமே அதை பெருசாக நினைக்க மாட்டேங்காங்க. வேற ஒன்றும் இல்லை, எழுதி போட்டு கீழே காந்தின்னு போட்டுருங்க, அப்போ அதை எல்லாரும் வாசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாசகத்திற்கு மரியாதை அல்ல, பெயருக்குத்தான் மரியாதை. விளங்குதா? பெயருக்கு தான் மரியாதை. யார் அதை சொன்னா அப்படிங்கிறத வச்சு தான் சொல்லுக்கே மரியாதை. விளங்குதா உங்களுக்கு? இல்லைன்னா அதுக்கு மரியாதையே கிடையாது. எவ்வளோ பெரிய நல்ல சொல்லுன்னு சொல்லியிருக்கலாம், ஆமாம் என் சொன்னவன் யார், இவன் சொன்னதான் கேட்கணும் அப்படின்னு போயிடுவாங்க. சொல்லுக்கே இப்படி மரியாதை வருதுன்னா ஒரு நபர் அந்த பேர் அதை வச்சு தான் என்ன பண்ணுது, வேல்யூ வருது. அப்போ ஜோஷுவா ஒரு நேரத்தில் மக்களுக்கு சொல்லி பார்க்கான், நம்ம வெற்றி பெறுவோம், நம்ம சோந்தரிப்போம் அப்படிலாம் சொல்லி பார்க்கான். யாருமே அவன் பேச்சுக்கு மரியாதை வரல, அவன் பேச்சுக்கு மரியாதையே கிடைக்கல. ஆனால் ஒரு டைம் வருது, மோசைக்கு அப்புறம் யார் தான் தலைவனாக வர்றா? யோசுவா தான் தலைவனாக வரான் பாருங்க. அப்படி யோசுவா தலைமையாக வரும்போது கடவுள் வந்து சொல்கிறாரு, அவனுக்கு ஒரு பயம், இவங்க நமக்கு எங்கே, ஏற்கனவே நான் சட்டையை கிழிச்சிட்டு சொல்லியிருக்கேன். சத்தியத்தை எப்படி சொல்லியிருக்கான் தெரியுங்களா உங்களுக்கு? அந்த கதெல்லாம் உங்களுக்கு தெரியும், என்னாகமத்தில் படிக்கிறோம். சட்டையை கிழிச்சிட்டு சொல்கிறான், நம்புங்கடா நம்ம போயிடலான்னா ஒரு பேரும் நம்புறதில்ல. பைத்தியக்கார பையன் சட்டை கிழிச்சிட்டு போயிட்டான் அப்படின்ட்டு நம்பவே இல்லை. அவன் பேசுனது சத்தியம்தான், ஆனால் யாருமே என்ன பண்ணல, நம்பலை. சில சொல்கிறாங்க, நான் சொல்கிறேங்க என் கருத்துக்கு மரியாதையே இல்லைங்க. நான் சொல்ல அதை தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். காலையில் உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை வரப்போகுது. ஆமென். உங்கள் எழுத்துக்கு ஒரு மரியாதை வரப்போகுது. ஆமென். உங்கள் நேமை சொல்லும் போதே ஒரு மரியாதை வரப்போகுது. அது கடவுள் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். ஆமென். இப்போ பாருங்க, அப்போ இப்போ யார் தலைவராயிட்டா? யார் தலைவராயிட்டா? ஜோஷுவா வந்து தலைவராயிட்டாரு. இப்போ தலைவரான உடனே இப்போ பாருங்க, ஜோஷுவா 3:7, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை. ஆமென். கடவுள் பாருங்களேன், மேன்மைப்படுத்துவேன் மட்டும் சொல்ல, சில கண்ணெல்லாம் உன்னை மட்டமாக பார்த்துல, அந்த கண்ணுக்கு முன்னாடியே உன்னை நான் மேன்மைப்படுத்த போகிறேன். அதான் முக்கியம். எல்லாம் சொல்லுங்க, கண்ணு ரொம்ப முக்கியம். எந்த கண்ணு? இவனா அப்படின்னு உன்னை மட்டமாக பார்த்துச்சுல, அந்த கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. சில பேருக்கு முன்னாடி தான் நீங்கள் அவமானப்பட்டீங்க, சில கண்களுக்கு முன்னாடி தானே உங்களுக்கு வெட்கங்களும் அவமானங்களும் உங்களுக்கு வந்துச்சு. எல்லாரும் பார்க்க முடியாதான் இயேசு அவமான கோலத்தை வந்து அனுபவிச்சார், அப்படி பார்த்தார். அதனால தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்தார். ஆமென். இப்போ வானோர் பூதலத்தோர் யார் வேணாலும் என்னதான் சொல்லணும், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. அதேதான். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மகிமை படுத்துவேன் அப்படின்னு சொன்ன தேவன் அன்னைக்கு அதை அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணார், செஞ்சு காட்டினார். யோசுவாவின் மூலமாக அந்த இதை கடந்து போகிறாங்க. அந்த கடந்து போகிறத பார்த்த உடனே ஜனங்களுக்கு தெரியுது யோசுவாவோடு தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, அந்த தலைவனுக்கு ஒரு பெரிய கனமும் ஒரு மரியாதையும் வர்ற மாதிரி தேவன் ஒரு காரியத்தை அந்த நாளிலே அங்கு செய்தருளுகிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மகிமைப்படுத்துவேன் என்பதே வாக்காக இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் பேர் கெட்டு போகிற விட மாட்டார். ஆமென்.
உங்கள் பேரை அவர் காப்பாற்றுவார். ஆமென். எழுந்து நிற்போம். Glory to God. I will make your name great. I will make your name great. நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். காப்போரா சத்தேரேரேரே ராத்துனாமா ஷன்டோலோரோ காத்தாரபா ஷக்கரபலபதரபலபரா. மனுஷனுக்கு வெறும் உணவு மட்டும் தேவை, உடை மட்டும் தேவை, செல்வங்கள் மட்டும் தேவைன்னு கடவுள் நினைக்கல. மனுஷனுக்கு தேவை மரியாதை, கணம், பெயர், கீர்த்தி, இதெல்லாம் தேவை. ஒரு இடத்துக்கு போனால் 4 பேர் அவனை வேல்யூ பண்ணணும். இதெல்லாம் அவனுடைய தேவைகள் ரொம்ப பிரதானமான ஒன்றாக இருக்கிறது. அதனால தான் கடவுள் ப்ராமிஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் சேர்த்தே ப்ராமிஸ் பண்ணுறார். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இன்னிலிருந்து அதை மனதில் ஆழமாக சிந்திங்க. அது ஒரு ஆசீர்வாதம் நினைங்க. அவர் தான் பிரபல்யமாக்குகிறவர். ஆமென். இனிமே உங்களுடைய நேம் அல்லது இப்போ பாருங்களேன், இப்போ சிலர்லாம் கம்பெனி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, தொழில் செய்கிறீங்க. நான் சொல்கிறேன், உங்கள் லோகோவை அல்லது உங்கள் பிராண்டை பார்த்தாலே ஒரு வேல்யூ வர்ற மாதிரி பண்ணுவார் ஆண்டவர். ஆமென். அதுக்கு வேல்யூவை கூட்டுவார் தேவன். ஆமென். அந்த இது வந்திருக்காங்க, அப்போ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடவுள் பண்ணுவார். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. வெறும் பணம் மட்டும் அவற்றிருந்து வரலங்க, கனம் அவற்றிருந்து வருது. பெயர் விளங்க செய்கிற தேவன், பெயரை பெருமைப்படுத்துகிற தேவன், கெட்டுப்போன பெயரை சரியாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. இழந்த மதிப்பையும் மரியாதையும் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிற தேவன். ஆமென். நீங்கள் இழந்த மரியாதையை குடும்பமாக தலை குனிஞ்சிங்கல்ல, நான் சொல்கிறேன், குடும்பமாக தலை நிமிர்ற மாதிரி வைப்பார். குடும்பமாய் தலை நிமிர்றது மாதிரி வைப்பார். ஹல்லேலூயா. யோசேப்பின் அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது. இதுவரைக்கும் படுத்து கிடந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், இனி நிமிர்வின் நாட்கள் உங்களுக்கு. நிமிர்வின் நாட்கள், நிமிர்வின் நாட்கள். உங்கள் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். மற்ற கட்டெல்லாம் படுத்து கிடக்கலாம், உங்கள் கட்டு நிற்கிற மாதிரி பண்ணுவார். நீங்கள் நிற்கிற மாதிரி பண்ணுவார். உங்கள் பேர் நிலை நிற்கிற மாதிரி பண்ணுவார். உங்கள் பெயரை விளங்க செய்வார். ராகாமா ஷாட்டா லாபோ ராகா லாபாரா ரீக்லாபாரா ஷாக்கா ராபா லாபாரா பாலாரா. சத்ருவின் திட்டமே அவனை இல்லாமல் பண்ணுவோம், அவன் பேர் அற்றுப்போக பண்ணுவோங்கிறதுக்காக தான் அவன் ஒரு முயற்சி எடுக்கிறான். ஏன் உங்கள் பேரை அற்று போகணுங்கிற முயற்சி எடுக்கிறான்னா, உங்கள் மேலே தான் அவர் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மேலே தான் அவர் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. மாகாரா சத்தேரே. தேவன் இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை அவர் பட விரும்புகிறார். உங்கள் மூலமாக ஒரு பெரிய மகிழ்ச்சியை அவர் அடைய அவர் விரும்புகிறார். எப்படின்னா, உங்களை குறித்து நல்ல காரியங்கள் பேசப்பட போகிறது. ஆமென். தாவீது கோலியாத்தின் தலையை வெற்றியோடு அவன் திரும்பி வரும்பொழுது இப்பொழுது அவனை குறித்து பேசினார்கள். இவன் யாருடைய மகன்? ராஜா கேட்கிறான், அவன் யாருடைய மகன் அப்படின்னு கேட்கிறான். அப்போ சொல்லப்படுகிறது, அவன் ஈசாயின் மகன் அப்படின்ட்டு. சொல்லட்டுமா? அப்போ தாவீதுக்கு ஒரு பாட்டு பாடினாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்காக பாட்டுகள் பாடப்படும், உங்களை குறித்து விசாரிக்கப்படும், உங்களை குறித்து பெருமையான காரியங்கள் பேசப்படும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இதுவரைக்கும் உங்க பெற்றவங்க உங்களை குறித்து வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்கன்னா, இனிமே சந்தோஷப்படுவாங்க, இனிமே சந்தோஷப்படுவாங்க. எனக்கு ஞானமுள்ள மகன் சந்தோஷப்படுத்துற, எனக்கு ஞானமே இல்லைன்னு சொல்லாதீங்க. இயேசுவே எனக்கு ஞானம்னு சொல்லுங்க. இன்னையில சொல்லுங்க, இயேசுவே எனக்கு ஞானமா இருக்கிறார். இயேசு எனக்கு ஞானமா இருக்கிறதுனால என் பெற்றோர் என்னை குறித்து சந்தோஷப்படுவார்கள். என் தாய் என்னை குறித்து சஞ்சலப்படமாட்டாள். என் தாய் என்னை குறித்து சந்தோஷப்படுவார்கள். என் உறவுகள், என் குடும்பம் எல்லாத்துக்கும் கீர்த்தி வர்ற மாதிரி. நான் சொல்றேன், உங்க குடும்பம் மட்டும் இல்ல, நீங்க வாழ்ற ஊரே உங்க மூலமா பிரபலம் அடைய போகிறது, பிரபலம் அடைய போகிறது. ஒருவேளை உங்க ஊருக்கும் உங்க குடும்பத்துக்கும் கெட்ட பேர் இருக்கலாம், ஆனா உங்க மூலமா அந்த பேர் மாறுது. உங்க மூலமா அந்த பேர் மாறுது. நான் சொல்றேன், இன்னைக்கு கேட்கறவங்களுக்கு மட்டும் இல்ல, இது எப்பமோ பிறகுலாம் கேட்க போறீங்க. உங்க மூலமா உங்க ஊருக்கு வந்த கெட்ட பேரே கடவுள் மாத்துக்கிறார்.
நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? அப்பனா அந்த ஊருக்கு என்ன பேர் இருந்தது அவ்வளவு நாள்? கெட்ட பேர். நாசரேத்திலே இருந்து நன்மை வருமாயா? அந்த ஆள் எங்க இருந்து வந்தார்? நாசரேத்துல இருந்து. அப்படின்ட்டு நாசரேத்துல இருந்து மட்டும் இல்ல, ஆழ்வார்த்தினில இருந்து வரும். பக்கத்து ஊர் அதானே. உடங்குல இருந்து வருங்கிறாப்ல அவர். I'm not joking my friend, லிட்டரலா சொல்லுதேன். உங்க நீங்க வளர்ந்து வர்ற கிராமம், எத்தனையோ பேர் பார்த்துருக்கீங்களா? அந்த பகுதி, அந்த கிராமம், அவங்க பேரை வச்சு பேசப்படுது பாருங்க, சொல்லப்படுது பாருங்க. குன்னக்குடி வைத்தியநாதன் அப்படின்னு அந்த பேரை வச்சு சொல்றாங்க பாருங்களேன். இனிமே உங்க பேரை வச்சு அந்த ஊருக்கே உங்க மூலமா பேர் வர்ற மாதிரி கடவுள் பண்ண போற. நீதிமான் பேர் பெற்று விளங்குவான். ஆமென். ஆமா, கடவுள் சொல்றாரு, நீ மலை மேல் உள்ள பட்டணம், நீ மறைந்திருக்க மாட்டாய். ஹல்லேலூயா. மறைந்திருக்க மாட்டாய். வேதவசனம் சொல்லுது, அது முதல் அவருடைய கீர்த்தி எங்கும் பரவினது. இயேசு 3 ஆண்டு ஊழியம். இந்த பைபிள் ஸ்டடிலாம் பண்றாங்க பாருங்க. 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டுக்கு பேர் என்ன தெரியுமா? பிரபல்யத்தின் ஆண்டு அப்படின்னு அதுக்கு பேர். நான் சொல்றேன், உங்களுக்கு பிரபல்யத்தின் நாட்கள் துவங்குகிறது. பிரபல்யம் ஃபேமஸ். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்கியம் தான், மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாய். ஆமென். நீங்க வெளியில வருவீங்க. ஹல்லேலூயா. நீங்க தெரியப்படும். உங்கள் நீதி எல்லாம் வெளியில வரும். ஹல்லேலூயா. எல்லா அவமரியாதை நீங்கி மரியாதையினால, மகிமையினால், கனத்தினால் அவர் உங்களை முடிசூட்டுகிறார். உங்க தலையில கிரீடம் வைக்கப்பட்டிருக்குதுங்க. நீங்க அப்படி பாருங்க, மகாராஜா போல, மகாராணியை போல பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, மகிமையினாலும் கனத்தினாலும் என்னை முடிசூட்டி இருக்கிறார். ஏன் மனுஷனுக்கு எதிராக அத்தனை காரியத்தை பிசாசு பண்றான் தெரியுமா? ஏன்னா இவனை சங்கடப்படுத்தினாதான் அவரை சங்கடப்படுத்த முடியும். அதனாலதான் அவரை சங்கடப்படுத்த இவனால முடியாது. அதனாலதான் அவர் பிள்ளைகளை சங்கடப்படுத்தி அவரை கஷ்டப்படுத்திடலாமா நம்ம பார்க்குறான். கடவுள் சொல்றார், நான் விடமாட்டேன். என் பிள்ளைகள் இப்படியே கிடக்க நான் விடமாட்டேன். அவங்கள மேலே கொண்டு வருவேன். ஏன்னா என் நாமம் அங்கே தரிக்கப்பட்டிருக்கு, என் முகம் அங்கே பதிக்கப்பட்டிருக்கு. ஆமென். இயேசு பாருங்க, ராயனுக்கு வரி செலுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நியாயமா நியாயம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இயேசு ஒரு நாணயத்தை தாங்கன்னு கேட்டு நாணயத்தை வாங்குறாரு. இதுல யாருடைய முகம் பொறிக்கப்பட்டிருக்குன்னு கேட்குறாரு. அப்போ யாருடைய முகம்? சீசர். அங்க இருக்கிற ராஜாவுடைய முகம் பொறிக்கப்பட்டிருக்கு. ஏன் சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்க, தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நாணயத்தில் அவன் முகம் பொறிக்கப்பட்டிருக்கு, ஆனா உன் மேல என் முகம் பொறிக்கப்பட்டிருக்கு. யூ பிலாங் டு மீ, யூ பிலாங் டு மீ. அவனுடையது அவனுக்கு கொடுத்துரு, என்னுடையது நீங்க தான் என்னுடையவர்கள், என் நாமம் தரிக்கப்பட்டவர்கள், என் முகம் பொறிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. Glory to be the living God. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்க. என்னிலிருந்து ஒரு மகிமை உங்களுக்கு வருது, ஒரு கனம் உங்களுக்கு வருது, ஒரு புகழ்ச்சி உங்களுக்கு வருது. நிச்சயமா சொல்றாங்க, இன்னைக்கு காலையில் இட்ஸ் a prophetic message 100%. ஒரு வேர்ட்ஸ் கூட என்கிட்ட கிடையாது இன்னைக்கு காலையில். இதை பேசுவதற்கு ஒரு குறிப்புகள் கூட என்கிட்ட கிடையாது. ஆனால் இன்னைக்கு காலையில் இது இப்படி அழகாக வந்திருக்குன்னா அது ஆவியானவருடைய வடிவமைப்பு, அது ஆவியானவர் அனுப்பின ஒரு செய்தி. ஒரு பிரசங்க குறிப்பு கூட என்கிட்ட கிடையாது. நீங்களே பார்த்தீங்களா, வசனத்தை தேடி தான் நானே எடுத்தேன். அப்படின்னா என்னன்னா, இது ஆவியானவர் அனுப்புகிறார். இன்னைக்கு சபைக்கு மட்டும் இல்லை, எத்தனையோ பிள்ளைங்க கனெக்டடாக இருக்கிறீங்க. உங்கள் கம்பெனி, உங்கள் நிறுவனம் இன்னையிலேருந்து ஃபேமஸ் அடையுது, பிரபலம் அடைகிறது. எத்தனையோ ஃபேஸ்புக் பண்ண முடியாத, யூடியூப் பண்ண முடியாததை கர்த்தர் உங்களுக்காக அவர் செய்கிறார். அவர் பிரபலம் அடைய செய்கிறவர். எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த, பலப்படுத்த அவராலே ஆகும். ஹல்லேலூயா. மாக்கோரா சத்தேரே ஃபேமஸ் ஆக்குறார் அவர் உங்களை. ஆமென். ஒரு டென்ட் கோட்டையில் மீட்டிங் நடத்திட்டு இருந்தாரு பில்லி கிரஹாம். யாருக்குமே தெரியாது.
ஆனால் மீட்டிங் ரொம்ப தரமாக பேசுவார், ஆனால் யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரியான நாட்கள். ஒரு பத்திரிகையாளர் அதை பார்த்துட்டு, இவ்வளோ அருமையான மீட்டிங் இப்படி நடக்குது அப்படின்ட்டு அவர் பத்திரிகையாளர் சங்கத்துக்கெல்லாம் சொன்னாராம். பஃப் கிரஹாம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டாராம். இன்னையிலேருந்து கிரஹாம் எப்படி காட்டு, பெருசாக காட்டு. அன்னையிலேருந்து பில்லி கிரஹாம் நடத்துகிற மீட்டிங்ஸ் எல்லாம் பேப்பர் பத்திரிக்கை எல்லாம் போட ஆரம்பித்தாங்களாம். கொஞ்ச நாளில் பார்த்தாங்கன்னா ஸ்டேடியம் நிரம்புற அளவுக்கு ஜனங்க வந்தாங்களாம். ஸ்டேடியம் நிரம்புற அளவிற்கு. நான் சொல்கிறேன், உங்களை பிரபலியம் அடைய வைக்கிறதுக்கே சில பேர் வருவாங்க, உங்களை மார்க்கெட் பண்ணுறதுக்கே சில பேர் வருவாங்க, உங்களை பெருசாக காட்டுறதுக்கே சில பேரை கடவுள் அனுப்புவார். ஆமென். எனக்கு என்னங்க தெரியும், நீங்கள் நினைச்சிட்டு இருக்கலாம், உங்கள் ப்ராடக்டை அல்லது உங்கள் வாழ்க்கையை, உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்தை வெளியில் காட்டுறதுக்கு கடவுள் யாரையும் அனுப்புவாருங்க. ஆமென். நான் கூட இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த மீடியாவும் தெரியாது, டெக்னாலஜியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, இப்பவும் தெரியாது. ஆனால் என்னை பெரியாள் ஆக்குற ஒருவர் எனக்கு தெரியும், என் பேரை பெருமைப்படுத்துகிற ஒருவர் எனக்கு தெரியும். எனக்கே ஆச்சரியமா இருக்குது. எங்கேயாவது நான் போனேன்னா யாரோ ஒரு 5 பேர் 10 பேர் நின்று கை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நேற்றுக்கு சலூன் கடைக்கு போயிட்டு கீழே இறங்குறேன், வணக்கம் ஐயா அப்படிங்கிறார் ஒருத்தர். உங்கள் நிகழ்ச்சி தான் நான் டிவியில் தினமும் பார்க்குறேனே அப்படின்னு கை கொடுக்குறாரு. சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கலான்னு போகிறேன், ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வண்டி எடுக்கிறேன். அங்கே ஒருத்தர் இப்படி சிரிச்சிட்டு இருந்தார். இது தெரில நமக்கு, நான் கொஞ்சம் மறந்துடுவேன் நிறைய நேரம். சர்ச்சில் உள்ள ஆட்களே சில நேரம் ரொம்ப க்ளோஸ் ஆகிறவங்க தான் ஞாபகம் இருக்கும். அப்போ சிரிச்சிட்டே இருந்தேன். அவர் சொன்னார், என் பேர் சரவணன், நான் ஒரு இந்து தான், ஆனால் உங்கள் நிகழ்ச்சியை நான் பார்க்காம இருக்கிறதே இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்படுறேன் அப்படின்னு. எங்கே போனாலும் எங்கேயோ கொஞ்சம் பேர் வராங்க. அங்கே பார்த்தேன் ஒரு மாலுக்கோ எதுக்கோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம மட்டும் இல்லை, நம்ம டீமே இப்போ பிரபலமாயிட்டு இருக்கு. காஃபி வித் டாடி, காஃபி வித் டிடியே இப்படி இருக்கும்னா காஃபி வித் டாடி எப்படி இருக்கும்? இப்போ எல்லாம் நம்ம ஆட்கள் எல்லாம் இன்டர்நேஷனல் ஃபிகரா மாறிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் தெரியுது பாருங்க, எல்லா பேரும் தெரியுது. சும்மா பைக் ஷோரூமில் போய் பைக் என்னன்னு வேலை கேட்க போனால் ஜவஹர்னா கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும், அங்கே ஒரு கும்பல் வருது பாருங்க. வாங்க வாங்க எடுங்க அப்படின்ட்டு எல்லாம் போகிற இடத்துல எல்லாம் பேர் புகழ். சென்னைக்கு போயிருக்கேன், ஒரு மாலையை கொண்டு போட்டாங்க பாருங்க, என்னால் மாலையை தாங்க முடியல. அதான் என்ன, மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையா மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். கடவுள் அப்படி, அவர் மனசு அந்த மனசுங்க. உங்களை குறித்து இந்த உலகம் ஊரு பெருமையா பேசும். இனி வரும் நாளெல்லாம் உங்களுக்கு அப்படிப்பட்ட நாட்கள்னு சொல்றேன். கீர்த்தியும் புகழ்ச்சியுமான நாட்கள். ஆமென். மரியாதையான நாட்கள். வரவேற்கப்படுவீர்கள். இதுவரை நிராகரிக்கப்பட்ட நீங்கள் இனி வரவேற்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இதுவரை ஒதுக்கப்பட்ட நீங்கள் இனி தூக்கி வைத்து கொண்டாடப்படுவீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆசீர்வாதங்களை, அந்த நன்மைகளை உங்க மேல நான் கட்டவிழ்க்கிறேன். இந்த காலை வேளையில I release that blessings Lord, I release that favor Lord. பெயர் விளங்குவதாக, பிரபலியம் அடைவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் உங்க பிள்ளைகள், உங்க நிறுவனமும் சபை பாருங்க, உலகம் ஃபுல்லா தெரிகிற மாதிரி பண்றாரு. சொல்றாங்க உங்க அந்த நேம்ல இங்க ஒரு சர்ச் வரணும்னு உலகம் ஃபுல்லா இருந்து ஆட்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆமென். கடவுள் பெரிய காரியங்களை செய்கிறார். சின்னவனை தூக்கி பெரியவனாக்குகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். சந்தோஷமா மகிழ்ச்சியா இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்க போறோம்.